ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் கிச்சன். ஸோ தேர்ஸ்டே எடுத்த வீடியோ, அதாவது நேற்று எடுத்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் வந்துட்டு முட்டையை வந்து கிரேவி மாதிரி வைக்காமல் நம்ம வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மண் பாத்திரத்தை வந்து நான் வச்சுட்டேன். அதில் வந்து தேவைக்கேற்ப எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு, அது கூட வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ அதை வதங்குற டைமில் பார்த்திங்கன்னா இன்று முட்டை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்மளுக்கு முட்டை பாதி பாதியாக வரல, அந்த மாதிரி வராது, வெறும் தோல் மட்டும் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா உங்களுக்கு வந்துட்டு வதங்கணும் அப்படின்னா அது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப உப்பை வந்து நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வந்து வரும். ஸோ இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து வதங்கி வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மசாலுமே ஆட் பண்ணவே இல்லை. குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாமே கலந்து வந்து அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த பொடி ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வந்து சைடில் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்றேன். இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இந்த முட்டையை வந்து அந்த கிரேவியோடு நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு முட்டை அதை வந்து நான் அடித்து வந்து நம்ம வந்து அதில் வந்து சும்மாவே வந்து ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு அப்படியே வந்து விட்டுறணும். அது வந்து லைட்டாக வெந்து வரும் இல்லையா, அந்த டைமில் அதை ஓப்பன் பண்ணி திருப்பி வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஜி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த முட்டையோடு இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து அந்த முட்டையும் வந்து கலந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.